போன்ல பேசி முடிச்ச அரை மணி நேரத்துல அந்த சப்ஸ்கிரைபர் திரும்பவும் கூப்பிட்டு அழுதுட்டாங்க. 6 மாசமா அலைஞ்சும் கிடைக்காத ஆதார் நம்பர் நீங்க சொன்ன ஒரு விஷயத்தினால இப்போ கிடைச்சிருச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரகசியம் என்னன்னு தான் இந்த காணொலி நாம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். இன்னைக்கு ஒரு பயனுள்ள தகவலோட ஒரு நெகிழ்ச்சியான கதையும் சேர்த்து உங்க கூட பகிர்ந்துக்க போறோம். கடந்த வாரம் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க குழந்தையோட ஆதார் கார்டு நம்பர் தொலைஞ்சு போச்சு, அதை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கு சொல்யூஷன் சொல்லியிருந்தோம். சரி சார்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப கால் பண்றாங்க. கால் பண்ணி, நான் இப்போ கால் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, நீங்க எனக்கு தகவல் சொல்லியிருந்தீங்களே. ஆமாங்க, சொல்லுங்க, என்னாச்சு, கிடைச்சிருச்சா? கேட்ட உடனே அப்படியே அழுகுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா ஆயிடுச்சு. என்னமாச்சு, ஏமா அழுகுறீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்ல சார், ரொம்ப நன்றி, எனக்கு என் குழந்தையோட ஆதார் கார்டு நம்பர் கிடைச்சிருச்சு. நான் கிட்டத்தட்ட 6 மாசமா இதுக்காக அலையிறேன். நிறைய இடங்களுக்கு ஏறி இறங்கிட்டேன், நிறைய பேரை பார்த்துட்டேன். புதுசா ஆதார் கார்டு எடுத்தா கிடைக்குன்னு சொன்னாங்க, அதுவும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு பழைய டேட்டாஸ் ஏதாவது கிடைக்குமான்னு நிறைய ஆதார் சென்டருக்குலாம் தேடி போய் பார்த்துட்டேன், அப்பவும் எனக்கு தகவல் கிடைக்கல. ஆனா நீங்க ரொம்ப சிம்பிளா இதுக்கு ஒரு தேர்வு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே, ரொம்ப நன்றி சார், நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மனசார வாழ்த்துனாங்க. நான் ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டேன். நம்ம ஒரு சின்ன விஷயம் தானே பண்ணோம், ஆனா அவங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நமக்கு சின்ன விஷயமா படுறது கூட பலருக்கு பெரிய விஷயமா இருக்கு. இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்க நிறைய இடங்களுக்கு அலைஞ்சு தெரிஞ்சிருக்க வேண்டிய வேலை இல்லை, அவங்க நேரமும் மிச்சமா இருக்கும். அவங்க குழந்தைக்கு படிப்புக்காக அவங்க ஸ்கூல்ல சேர்க்கிற வேலைகள்லாம் இன்னும் துரித கதியில நடந்திருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. அவங்களுக்கு கிடைச்ச அந்த தீர்வு உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் இந்த காணொளி. ஆதார் கார்டு நம்பரு தொலைஞ்சு போச்சா, கவலையே படாதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்றினீங்கன்னா நிச்சயமா தொலைஞ்சு போன உங்க ஆதார் நம்பரை ரொம்ப 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 சுலபமா எடுத்துக்க முடியும். தொலைஞ்சு போன நம்ம ஆதார் நம்பர் எடுக்கிறதுக்கு மொத்தம் 3 நடைமுறை இருக்கு. என்னன்னு வரிசையா தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய மற்ற ஆவணங்கள்ல நம்ம ஆதார் நம்பர் லிங்க் ஆயிருக்க பட்சத்துல அதை வச்சு எப்படி எடுக்கிறதுன்றத பாத்துக்கலாம். நம்ம ரேஷன் கார்டு இருக்கும் இல்லையா, ஸ்மார்ட் கார்டு, இதுல நம்மளுடைய பேர் இருக்கு அப்படின்னாலே நம்ம ஆதார் நம்பரோட ரேஷன் கார்டு லிங்க் ஆயிருந்தா மட்டும்தான் நம்ம பேர் அதுல இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பரும் அந்த ரேஷன் கார்டுல இருக்கும். ரேஷன் கார்டுல உங்க பேர் இருக்குனாலே ரொம்ப எளிமையா உங்க ரேஷன் கார்டை உங்க ரேஷன் கடைக்கு கொண்டு போய் ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ண உடனே உங்க ஆதார் நம்பரை எடுத்து கொடுத்துருவாங்க. இது முதல். அதுலயே இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது நம்மளுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுத்து தான் ஓபன் பண்ணியிருப்போம். அப்போ நம்மளுடைய ஆதார் கார்டு டீடைல்ஸ் நம்ம பேங்க் டேட்டாலையுமே இருக்கும். அதனால உங்க ஆதார் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி உங்க பேங்க்ல போய் கேட்டீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் நம்பரை போட்டு உங்க ஆதார் நம்பரை எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆவணங்கள் வாயிலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இந்த 2 வழி இருக்கு. 2வது நடைமுறை யுஐடி வெப்சைட் இருக்கு இல்லையா, அது மூலமா எடுக்கிறது. உங்க பேரு, மொபைல் நம்பர் தெரிஞ்சிருந்தா போதும். ரெட்ரீவ் இஐடி யுஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போய் உங்க பேரும் மொபைல் நம்பரும் கொடுத்து ஓடிபி போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் உங்க மொபைலுக்கே மெசேஜா வந்துடும். இல்ல என்கிட்ட பழைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குங்க, அந்த என்ரோல் நம்பர் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த என்ரோல் நம்பர் போட்டு கூட இந்த சேம் ப்ராசஸ், என்ரோல் நம்பர் அப்புறம் உங்க மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வர, அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க ஆதார் நம்பர் உங்க மொபைலுக்கு வந்துடும். இந்த 3வது நடைமுறை தான் அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் சொன்ன நடைமுறை. ஆதாருடைய டோல் ஃப்ரீ நம்பர் தெரியும் இல்லையா, 1947, அந்த நம்பருக்கு கால் பண்ணி யாருடைய ஆதார் கார்டு நம்பர் தேவையோ அவங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், அந்த ஆதார் கார்டுல லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பரு, அட்ரஸ், பின்கோட் நம்பரு இதெல்லாம் தெளிவா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே டேட்டா பேஸ்ல இருந்து உங்க ஆதார் நம்பரை தேடி எடுத்து கொடுத்துருவாங்க.
இந்த நடைமுறையில ஒரு வாட்டி கால் பண்ணாலே கிடைச்சிடாது. ஒரு சிலருக்கு வந்து 2-3 வாட்டி ட்ரை பண்ணா மட்டும்தான் இந்த நடைமுறையின் வாயிலா ஆதார் நம்பரை எடுத்துக்க முடியும். இந்த நடைமுறையில ஒரு 5-6 வாட்டியாச்சும் முயற்சி பண்ற மாதிரி இருக்கும். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அவங்க உங்களுடைய கால்லயே வந்து ஆதார் நம்பரை சொல்லுவாங்க. சொல்லும் போது ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆதார் நம்பரும் இல்ல, ஆதார்ல கொடுத்த மொபைல் நம்பரும் இல்ல, நான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். உங்ககிட்ட ஆதார் எடுக்கும்போது கொடுத்த அந்த என்ரோல்மெண்ட் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதே உதய வெப்சைட்ல போயிட்டு பிவிசி கார்டு ஆர்டர் பண்ணுங்க. அதுல உங்க என்ரோல் நம்பர் போடுங்க. இப்ப கையில வச்சிருக்க மொபைல் நம்பரை வந்து கொடுங்க. அதே போல ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கு 50 ரூபா கட்டணம் வரும். அந்த 50 ரூபா கட்டணம் செலுத்தி அந்த ரிசிப்டை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி பண்றது மூலியமா உங்க ஆதார் கார்டுல எந்த அட்ரஸ் கொடுத்திருந்தீங்களோ அந்த அட்ரஸ்க்கே ஆதார் கார்டு டெலிவரி ஆயிடும். வர்றதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணியும் தகவல் சொல்லிடுவாங்க. இந்த நடைமுறையில என்னால முயற்சி பண்ண முடியலங்க அப்படிங்கிறவங்க, இல்லைங்க ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ரிசல்ட் கிடைக்கலங்க அப்படிங்கிறவங்க, உங்க அருகாமையில் உள்ள ஆதார் சேவை மையத்துக்கு வாங்க. நாங்க உங்களுக்கு உங்க பயோமெட்ரிக் கைரேகை வச்சு உங்களுடைய ஆதார் நம்பரை ஃபைன் பண்ணி அதுல மொபைல் நம்பரும் சேர்த்து புது கார்டும் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். எனக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொன்ன அந்த சகோதரிக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். உங்க பேரும் ஊரும் சொல்லியிருந்தீங்க, எனக்கு ஞாபகத்துல மறந்து போச்சு. ஆனா மகிழ்ச்சியான உங்க குரல் மட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியை கொடுத்துச்சு. இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட் ஆதார் தொலைஞ்சு போய் தேடிட்டு இருக்க பல பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதா. இந்த காணொலி நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரியான காணொலிகள் தொடர்ந்து நீங்க பெறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்தீங்க அப்படின்னா இது மற்றவங்களுக்கும் யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். அடுத்த ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். நன்றி. Information is wealth.